லாஸ்ட் வீடியோவில் நம்ம 2 ஆள்கூறுகள் தந்துட்டு படித்திறன் வெட்டுத்துண்டு ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு கேட்பாங்களா இருந்தா அந்த வினாக்களை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அப்ப லாஸ்ட் வீடியோ பார்க்காதாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அடுத்த விஷயம் ரெண்டாவது, ஒரு ஆள்கூறும் வெட்டுத்துண்டும் தந்துட்டு முதலாவது படித்திறன், அடுத்தது ஒரு சமன்பாடை இவ்வாறு காண்றது சம்பந்தமா இந்த வீடியோல பார்ப்போம். அப்ப இதுல பாருங்க, முதலாவது ஏங்கிற ஒரு ஆள்கூறு இருக்கு 2,1 வெட்டுத்துண்டு கொடுத்திருக்காங்க c சமன் -3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு தரவுகளையும் கொடுத்துட்டு முதலாவது கேட்கிறாங்க படித்திறன் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம இதுக்கு முதல் கேள்வியில ஒரு வினாவுல படித்திறன் எப்படி காமோ, படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறின் வித்தியாசம் அப்படின்னு செய்வோம். இந்த வினாவுல ஆள்கூறும் வெட்டுத்துண்டும் தந்துட்டாங்க. ஆகவே ஆள்கூறும் வெட்டுத்துண்டும் தந்தா எப்படி செய்யறதுன்னா, முதலாவது அந்த பொது சமன்பாடை நம்ம எழுதணும். அதாவது ஒரு நேர்கோட்டினுடைய பொது சமன்பாடு y சமன் mx ஆக c, முதலாவது பொது சமன்பாடை எழுதணும். பொது சமன்பாட்டை எழுதிட்டு இப்ப இந்த பொது சமன்பாட்டுல பாருங்க, c னுடைய பெருமானம் கொடுத்திருக்காங்க -3. ஆகவே c நமக்கு தெரிஞ்ச கணி. அடுத்தது m தான் கண்டுபிடிக்கணும். அப்ப y-னுடையதும் x-னுடையதும் பெருமானம் வேணும். இந்த பாருங்க, ஏங்கிற ஒரு ஆள்கூறை கொடுத்திருக்காங்க. இந்த ஆள்கூறையும் இந்த c-ஐயும் இந்த சமன்பாட்டை கொண்டு வந்து பிரதிகிட்டமா இருந்தா முதலாவது இந்த m-னுடைய பெருமானத்தை காணலாம். அப்ப இதுல ஆள்கூறை பார்த்த மாதிரி தான் 2 x ஆள்கூறு உண்டு, y ஆள்கூறு. இந்த பெருமானத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் என்ன செய்வோம், பிரதியிடும். ஆகவே y-க்கு பதிலா 1 போட்டமா இருந்தா 1 சமன் m தான் கண்டுபிடிக்கணும், m இன்டு x-னுடைய பெருமானம் 2, c-னுடைய பெருமானம் -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்க பிளஸ் இருக்கு, c-க்கு பதிலா இந்த -3 அப்படியே கொண்டு வந்து போடும். இப்ப இந்த கோவை சுருக்கணமா இருந்தா 1 2 m இருக்கிற நேரம் 2m வரும், பிளஸும் மைனஸும் சேர்த்து -3 அப்படின்னு வரும். இப்ப 1 இருக்கு, -3 சமன்பாடுக்கு இந்த பக்கம் வரப்ப +3 மாறும். ஆகவே இந்த பக்கம் 2m. இப்ப 3 1 4, 4 சமன் 2m. ஆகவே m காண்கிறதுக்கு நம்ம இந்த 2 கொண்டு வந்து என்ன செய்வோம், பிரிப்போம். ஆகவே m சமன் 4/2. ஆகவே m-னுடைய பெருமானம் வரும் 2, படித்திறன் வரும் 8. இப்ப ரெண்டாவது விஷயம், இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு கேட்கிறாங்க. அப்ப ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு எழுதுறதுக்கு நம்ம வெட்டுத்துண்டும் படித்திறனும் தெரியுமா இருந்தா அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்ன செய்யலாம், நம்ம எழுதலாம். அப்ப இதுல வெட்டுத்துண்டு கேள்வியில கொடுத்திருக்காங்க, படித்திறன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே இந்த சமன்பாடுல கொண்டு வந்து y சமன் m-னுடைய பெருமானம் 2, ஆகவே 2x, c-னுடைய பெருமானம் -3 பிரதியிட்டமா இருந்தா இதுதான் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு. ஆகவே ஒரு வெட்டுத்துண்டும் ஒரு ஆள்கூறும் தந்தாங்களா இருந்தா முதலாவது படித்திறன் கேட்கிற நேரம் ஒரு நேர்கோட்டினுடைய பொது சமன்பாட்டுல இந்த தரவுகளை பிரதியிட்டமா இருந்தா படித்திறனை காணலாம். ரெண்டாவது, இந்த வெட்டுத்துண்டம் கொடுத்திருக்காங்க, படித்திறனும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே இந்த வெட்டுத்துண்டையும் இந்த படித்திறனையும் இந்த சமன்பாடுல கொண்டு வந்து பிரதியிடுற நேரம் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை இலவா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது, வீடியோவை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு தடவை இந்த 2 கேள்வியும் நீங்க செஞ்சு ஆன்சரை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு வீடியோ ஆன் பண்ணி நான் செய்யற ஆன்சரும் நீங்க செய்யற ஆன்சரும் சரியா பிள்ளையா அப்படிங்கிறத பாருங்க. அப்ப இதுல முதலாவது வினாவை பாருங்க. ஒரு ஆள்கூறு தந்திருக்காங்க, அடுத்தது வெட்டுத்துண்டு தந்திருக்காங்க, முதலாவது படித்திறன், இரண்டாவது சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஆகவே ஆள்கூறும் வெட்டுத்துண்டும் தந்தாங்களா இருந்தா முதலாவது நம்ம படித்திறன் காண்றதுக்கு ஒரு நேர்கோட்டினுடைய பொது சமன்பாடு எழுதுவோம், y சமன் mx ஆக c. இந்த சமன்பாட்டுல மேற்கொண்ட தரவுகளை கொண்டு வந்து பிரதியிட்டமா இருந்தா m-னுடைய பெருமானத்தை காணலாம். ஆகவே இதுல -3ங்கிறது x ஆள்கூறு, -1ங்கிறது y ஆள்கூறு. இப்ப x-க்கு y-க்கு பதிலா -1 சமன் m தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இன்டு x ஆள்கூறு -3 பிளஸ் c-னுடைய பெருமானம் 2. ஆகவே -1 சமன் -3m பிளஸ் 2. +2 சமன்பாடுக்கு இந்த பக்கம் வர நேரம் -2 மாறும். ஆல்ரெடி இந்த பக்கம் -3m இருக்கு. இப்ப -1 -2 ஒரே குறிகள்னால கூட்டணும். ஆகவே 2 1 3 -3 அப்படின்னு வரும். இந்த பக்கம் இருக்கிறது -3m. ஆகவே m சமன் -3 கீழ் இந்த -3 சமன்பாடு கிட்ட வர நேரம் வகுப்படும். ஆகவே -3 -3 வகுக்கிற நேரம் 1 பெறப்படும்.
ஆகவே படித்திறன் வரும் 1. அடுத்த விஷயம் இரண்டாவது இந்த நேர்கோட்டினை சமன்பாடு எழுதணும். படித்திறன் தெரியும், வெட்டுத்துண்டும் தெரியும். ஆகவே சமன்பாடு எழுதலாம். y சமன் m-னுடைய பெருமானம் 1 into x plus c-னுடைய பெருமானம் 2. ஆகவே 4x x plus 2 y சமன் x plus 2 அப்படிங்கிறது முதலாவது வினாவுக்கான சமன்பாடு. அடுத்தது இரண்டாவது வினாவை பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஆள்கூறு தந்திருக்காங்க, அடுத்தது வெட்டுத்துண்டும் தந்திருக்காங்க. முதலாவது படித்திறன் காணணும். படித்திறன் நமக்கு தெரியும். முதலாவது பொது சமன்பாடு எழுதணும். y சமன் mx சக c. இந்த சமன்பாட்டுல இந்த தரவை பிரதியிட்டமா இருந்தா படித்திறனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆகவே -4ங்கிறது x ஆல் கூறு, 3ங்கிறது y ஆல் கூறு. ஆகவே yக்கு பதிலா 3 பிரதியிடுவோம். 3 சமன் m தான் கண்டுபிடிக்கணும் இன்டு x-னுடைய பெருமானம் -4 பிளஸ் c-னுடைய பெருமானம் -5. இப்போ இந்த கோவையை சுருக்கணமா இருந்தா 3 சமன் -4ஓட m இருக்கிற நேரம் -4m வரும். இந்த பிளஸும் இந்த மைனஸும் பெருக்கப்பட்டு -5 அப்படின்னு வரும். இப்போ இந்த -5 சமன்பாட்டுக்கு இங்கிட்டு வர நேரம் +5 மாறும். ஆகவே -4m சமன் 3 + 5. ஆகவே -4m இந்த பக்கமும் 5 3 8, அதை வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஆகவே -4m சமன் 8 அப்படின்னு வரும். ஆகவே m-னுடைய பெருமானத்தை காண்றதுக்கு இந்த -4 கொண்டு வந்து கிட்ட பக்கத்து மாதிரி தான் m-னுடைய பெருமானத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். ஆகவே m சமன் 8 க்கு -4. ஆகவே 8 -4 வகுக்கிற நேரம் விட வந்து -2 அப்படின்னு வரும். ஆகவே படித்திறன் -2. அடுத்தது இந்த கோட்டினுடைய சமன்பாடு படித்திறனும் தெரியும், வெட்டுத்துண்டும் தெரியும். ஆகவே y சமன் m-னுடைய பெருமானம் -2x பிளஸ் c-னுடைய பெருமானம் -5 2x. இந்த பிளஸும் இந்த மைனஸும் பெருக்கப்பட்டு -5 அப்படின்னு வரும். ஸோ இந்த சமன்பாடு y சமன் -2x -5, அதாவது மறைப்படித்திறன் வரும். இங்கே நேர்படித்திறன், இந்த வினாவில் மறைப்படித்திறன்.